ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். சென்னை அணி பார்த்தீங்கன்னா வர சனிக்கிழமை சரியான மேட்ச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். கண்டிப்பாக மேட்ச்சு அனல் பறக்கும். அதுக்கு முன்னே சென்னை அணிகிட்டேருந்து 2 அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஒரு குட் அப்டேட்ஸ், ஒரு பேட் அப்டேட்ஸ். முதல்ல நம்ம குட் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அந்த குட் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பத்திரானாக்கு இன்ஜுரி ஓரளவுக்கு க்யூர் ஆகிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாதியிலே அவர் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டார். அப்புறம் வந்தார், மறுபடியும் ஸ்ரீலங்காவுக்கு போனார். அதனால் இப்போ இன்ஜுரி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ட்ரஸ்ட் ஏற்றுறதுக்காக சொல்லியிருக்காங்க. சென்னை அணி சப்போஸ் ஆர்சிபி அணி வின் பண்ணி பிளே ஆஃப்ஸுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக பத்திரனா பிளே ஆஃப்ஸில் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஆமாங்க, இப்போ காலையில் தான் நம்ம அஃபிஷியலாக விட்டாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து. அதனால் பத்திரனா வரத்துக்கு மேக்ஸிமம் நிறைய 95% சான்ஸ் இருக்குது தான் சொல்லியிருக்காங்க. அதனால் சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போனால் மட்டும்தான் அவர் வருவார். அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஆர்சிபி அணி வின் பண்ணால் மட்டும்தான் அவர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பிளே ஆஃப்ஸ் போயிட்டான்னா கண்டிப்பாக எல்லா மேட்சும் டஃப்பாக இருக்குங்க. அதனால் வின் பண்ணி ஆகணும் கண்டிஷனில் இருப்பாங்க. அப்போ பத்திரனா வந்தார்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சென்னை அணிக்கு. அப்புறம் பேட் நியூஸ்னு ஒன்று சொன்னாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொயின் அலி லாஸ்ட் மேட்சுங்க, ஆர்சிபியோட லாஸ்ட் மேட்ச் அவர் நாடு திரும்ப போகிறதா அஃபிஷியலாக வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரோட நேஷ்னல் டியூட்டிங்க. இங்கிலாந்து பாகிஸ்தான் எதிராக வேர்ல்டு கப் முன்ன T20 சீரிஸ் விளையாடுறாங்க. அதுக்கு விளையாடுறதுக்கோசரம் நம்ம மொயின் அலி போகிறாரு. அவர் தான் வைஸ் கேப்டன் வேறு. கண்டிப்பாக அவர் போய் ஆகணும். ஆல்ரெடி ஜாக் வில்லிஸ்லாம் எல்லாம் கிளம்பிட்டாங்க, நிறைய இங்கிலாந்து பிளேயர், ஜோஸ் பட்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம சென்னை அணிக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மொயின் அலி நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அவர் போயிருக்கிறது வருத்தமாக இருந்தாலும் பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பத்திரனா வரது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல போலருங்க. நம்ம சென்னை அணி இப்போது சில பல தோல்விகளுக்கெல்லாம் காரணம் மெயின் போலிங் தான். அதுக்கு முஸ்தபிஸ் ரஹ்மான், பத்திரனா இந்த மாதிரி போலர்லாம் போயிருக்கிறது தான் ரொம்ப வருத்தம் அளிக்குது. அதனால் முஸ்தபிஸ் ரஹ்மான் கூட பரவாயில்ல, ஏதோ நேஷனல் டியூட்டின்னு போனார். ஆனால் பத்திரனா இன்ஜூரியர் போயிருக்குது ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. பார்க்கலாம், நம்ம பத்திரனா மீண்டும் கம்பேக் கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக நம்ம டாப் 4ல் முடித்தா நம்ம எலிமெண்ட்ரி மேட்ச்சில் விளையாட வேண்டியதாக வரும். அந்த டைமில் பத்திரனா வந்தார்னா கண்டிப்பாக அவரோட போலிங் எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும். சென்னை அணிக்கு டெத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சென்னை அணிக்கு போலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு நம்ம சென்னை அணி ஆர்சிபி கிட்ட எப்படி வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பத்திரனா வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பத்திரனா வந்தார்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே நம்ம சென்னை அணி ஆர்சிபி அணிகிட்ட வின் பண்ணுமா பண்ணாதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.